இந்த ஹெட்ஃபோன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 6 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இதை வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பைக்கோட ஹெட் மார்க் இருக்கிற அந்த மாடலுக்காக மட்டும்தான். பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதை பத்தின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லைட்டிங் தான். இது நீங்க நார்மலா யூஸ் பண்றப்போ கிரீன் கலர்லயும், அதுவே நீங்க சார்ஜ் போடுறப்போ ரெட் கலர்லயும் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வைப்ரண்டா இருக்கும். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட பேட்டரி நான் அப்பப்பதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றால மாசத்துக்கு 2 தடவை தான் சார்ஜ் பண்ணுவேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும் பேட்டரி பேக்கப். நீங்க எங்கேயாவது டிராவலுக்கு யூஸ் பண்றீங்க, ஒரு பட்ஜெட்டா வேணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்டாவே இருக்கும். அண்ட் தென் இதோட சவுண்ட் குவாலிட்டியுமே சூப்பரா இருந்துச்சு. இதுல கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த பில்ட் குவாலிட்டி. நீங்க தெரியாதமா கீழே போட்டீங்க அப்படின்னா 2 கையோட வந்துடுது. நிறைய தடவை நான் கீழே போட்டு கையோட வந்திருக்கு. பட் ஆனா இது வரைக்கும் ஒன்றும் ஆனதே கிடையாது. இருந்தாலும் பில்ட் குவாலிட்டியை கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது இதோட சவுண்ட் குவாலிட்டி. நீங்க 70 or 80ல வச்சாலே வந்து ஃபுல் வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது மட்டும் தான் இதுல பிரச்சனை. பட் இருந்தாலுமே அது நல்லா தான். இந்த ஏர்பட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க ஏதாவது இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.